Hi friends, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம முட்டையை வச்சு முட்டை பணியாரம் எப்படி செய்யலாம்ங்கறதாங்க பார்க்க போறோம். இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். எப்படி செய்யலாம்ங்கறத வாங்க பாத்துருவோம். இந்த மாதிரி தவா ஹீட் பண்ணிக்கங்க. ஹீட் ஆனது பாத்தீங்கன்னா அதுல ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்துறங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடாகிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா பெரிய வெங்காயம் பெரிய சைஸா ஒன்னு எடுத்து இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை இதோட சேர்த்துறலாம். நம்ம சேர்த்திருக்கிற இந்த வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்லா கண்ணாடி பதம் வரணுங்க. அது வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கணும். இதுல நான் இன்னைக்கு பச்சை மிளகாய் சேர்க்கறேங்க. நீங்க பச்சை மிளகாய்க்கு பதிலா நம்ம குடமிளகாய் கூட பாத்தீங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு இதோட சேர்த்தீங்கன்னா என்ன டேஸ்டா இருக்கும். ஆனா நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய் தாங்க இதுல ஒரு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணிட்டு இதோட சேர்த்துக்கிறேன். இதோட பாத்தீங்கன்னா கேரட் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸா கேரட் எடுத்து அது தோல் சீவிட்டு இந்த மாதிரி கேரட் துருவி எடுத்துர்க்கேன். அதை இதோட சேர்த்தறலாம். நாம இதுல கேரட் சேர்த்திருக்கோம். இது நல்லா ஸ்வீட்னஸா இருக்கும் அப்படினு நினைக்காதீங்க. ஸ்வீட்னஸ்லாம் எதுவுமே தெரியாதுங்க. இது குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடலாம். நல்லா இருக்கும் அவ்வளவு டேஸ்டா. இது நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கி விட்டுக்கங்க. கொஞ்சம் இது கலர் சேஞ்ச் ஆகணும். நம்ம பொரியலுக்குலாம் பண்றப்ப கொஞ்ச நேரத்துல கலர் சேஞ்ச் ஆகும்ல பாத்தீங்களா? அது மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மிளகாய் தூள் இதுல 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தனியா தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. ஜீரக தூள் 1/4 டீஸ்பூன் இதோட சேர்த்துக்கங்க. மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச் அளவு இதோட சேர்த்துக்கங்க. இப்போ இதோட இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு இதோட சேர்த்துறலாம். உப்பு இதுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. உப்பு நிறைய சேர்த்துறாதீங்க. கம்மியாவே சேருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட பச்சை வாசனை எல்லாமே போகணுங்க. அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க ஒரு நிமிஷத்துக்கு. நாம இந்த மசாலாலாம் சேர்த்ததுக்கு அப்புறம் அடுப்பை சிம்ல தாங்க வச்சிருக்கணும். நம்ம லோ ஃப்ளேமோ ஹை ஃப்ளேமோ கொண்டு போயிடாதீங்க. ஏன்னா மசாலாவோட ஸ்மெல்லே வேற மாதிரி ஆயிரும். இப்போ கொத்தமல்லி நம்ம பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அதை இதோட சேர்த்துறலாம். கொத்தமல்லி நம்ம சேர்த்ததுக்கு அப்புறம் ஜஸ்ட் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாங்க. நம்ம முட்டை பணியாரத்துக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஆறுறதுக்குள்ள நம்ம முட்டையை அடிச்சு எடுத்து வந்துடலாம். நான் இன்னைக்கு ஒரு 4 முட்டையை இந்த மாதிரி மிக்சிங் பவுலில் உடச்சி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதோட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் இதோட சேர்த்துக்கோங்க. உப்பு இதில் கொஞ்சமாக சேர்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே மசாலாவில் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் கம்மியாகவே உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த மாதிரி ஒரு ஃபோக் வச்சு நல்லா அடித்து விட்டுருங்க. நம்ம போட்டிருக்க பெப்பர் உப்பு எல்லாமே இந்த முட்டையோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. நம்ம கேரட்டோடய பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் போட்டு தாங்க வதக்கியிருக்கோம். அதனால் இதில் மிளகாத்தூள் ரொம்ப போடணுன்னு கூட அவசியம் இல்லை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாமே நல்லாவே ஆறிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம இந்த முட்டையோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது போல் நான் இன்றைக்கி இதை செய்கிறதுக்கு 4 முட்டை எடுத்துருக்கேங்க. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முட்டை எடுத்துக்கலாம். நான் 4 முட்டையோட அளவு தான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம குழிப்பணியார கல்லில் சூடு பண்ணதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க போதும். ஏன்னா நம்ம முட்டை பணியாரம் தான் செய்ய போகிறோம். இதுக்கு ரொம்ப கூட எண்ணெய் தேவைப்படாதுங்க. அதனால் கொஞ்சமாகவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த முட்டையை இந்த குழிப்பணியார கல்லில் ஃபுல்லாக ஊற்ற வேணாங்க. ஒரு 3/4 வாசி மட்டும் ஊற்றிக்கோங்க. ஏன்னா வெந்து வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக வர மாதிரி வந்துடும். அதனால தான் 3/4 வாசி ஊற்ற சொல்கிறேன். எல்லா குழியிலையுமே நம்ம பார்த்தீங்கன்னா ஊற்றியாச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நம்ம ஊற்ற ஆரம்பிச்சில் சிம்மில் தாங்க வைக்கணும். கரெக்டாக ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். நீங்கள் அடுப்பை சிம்லேயே வச்சு தாங்க வேக வைக்கணும். நீங்கள் ஹை ஃப்ளேமோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா அடியில் முட்டை தீஞ்சு போன மாதிரி ஆயிரும். அதனால் சிம்மில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் வேக வைங்க. இங்கே பாருங்கள் அதுலேயே ஆஃப் பாயில் நமக்கு வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம இது போல் திருப்பி போட்டுக்கலாம். எல்லா முட்டையுமே இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். மறுபடியும் மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற முட்டை கிரேவியில் கூட இந்த முட்டை பணியாரத்தை போட்டு கூட நம்ம செய்யலாங்க. அது இன்னும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் அது மாதிரி செய்யாமல் இது வெறுமனே சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இருக்க பணியாரத்தை எல்லாத்தையுமே இதே மாதிரி சுட்டு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. முட்டைனாவே யாருக்கு தாங்க பிடிக்காது. அதுவும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஒரு பெல் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தாங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.